ஓம் சாந்தி. முரளி டேட் 25/6/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தூய்மை ஆவதற்கான ஒரே ஒரு உபாயம், பரிகாரம், தந்தையின் நினைவு. நினைவின் முயற்சி தான் கடைசியில் பயன்படும். கேள்வி: சங்கம யுகத்தில் எந்த ஒரு திலகத்தை அணிவிப்பதால், எந்த ஒரு திலகத்தை நமக்கு நாமே வைத்துக் கொள்வதால் சொர்க்கத்தின் ராஜ திலகம் கிடைத்துவிடும்? பதில்: சங்கம யுகத்தில் இதே திலகத்தை அணிவியுங்கள். இந்த ஒரு திலகத்தை நமக்கு நாமே நம்ம சூடிக்கொள்ளணும். என்ன அப்படின்னா, நான் ஆத்மா ஒரு புள்ளியாக இருக்கிறேன், நான் சரீரம் அல்ல, உள்ளுக்குள் இதையே மனனம் செய்து கொண்டே இருங்கள். அதாவது, நான் ஆத்மா, நான் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும். பாபாவும் புள்ளியாக உள்ளார், நானும் புள்ளியாக உள்ளேன். இந்த திலகத்தின் மூலம் சொர்க்கத்தின் ராஜ திலகம் கிடைத்துவிடும். பாபா சொல்கிறார், நான் கேரண்டி தருகிறேன், நீங்கள் நினைவு செய்வீர்களேயானால் அரை கல்பத்திற்கு அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஓம் சாந்தி. நான் ஆத்மா தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் தூய்மையாக ஆக முடியும். இந்த அக்கறை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். முயற்சி என்றாலே இதுதான். அந்த முயற்சியில்தான் குழந்தைகள் ஈடுபடுவதில்லை. மாயா அதிகமாக தொந்தரவு செய்கிறது. ஒரு தந்தையின் நினைவை மறக்கும்படி செய்து விடுகிறது. மற்றவர்களின் நினைவு வந்து விடுகிறது. தந்தை அல்லது நாயகனை நினைவு செய்வதில்லை. இப்படிப்பட்ட நாயகனை குறைந்தது 8 மணி நேரமாவது நினைவு செய்வதற்கான சேவையை தர வேண்டும். பாபாவை நினைக்கிறதே ஒரு சேவை தான். அப்படிப்பட்ட ஒரு நாயகனை நினைக்கக்கூடிய சேவையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறார். அதாவது, நாயகனை நினைவு செய்வதற்கான உதவி செய்ய வேண்டும். பாபாவை நினைக்கிறதே உதவிதான், சேவைதான். அல்லது குழந்தைகள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் மிகப்பெரிய முயற்சியாகும். கீதையிலும் கூட மன்மனா பவா என்பது உள்ளது. தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அமரும் பொழுதும், எழுந்திருக்கும் போதும், நடமாடும் பொழுதும், சுற்றி வரும் பொழுதும் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்து கொண்டே இருங்கள். வேறொன்றும் இல்லை. கடைசியில் இந்த நினைவுதான் பயன் தரும். தன்னை ஆத்மா, அஷரீரி என உணருங்கள். இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும். இந்த முயற்சியை அதிகம் செய்ய வேண்டும். காலையில் குளியல் ஆகியவை செய்துவிட்டு பிறகு தனிமையில் மேலே மொட்டை மாடியில் அல்லது ஹாலில் அமர்ந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தனிமை உள்ளதோ அவ்வளவு நல்லது. எப்போதும் இதே சிந்தனை செய்யுங்கள். நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி பெற வேண்டும். இந்த முயற்சியை ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் செய்ய வேண்டியுள்ளது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் எங்குமே நீங்கள் இந்த முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது. இந்த சங்கம யுகத்தில் தான் உங்களுக்கு பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், போதும். இதுதான் உகந்த சமயம். என்னை நினைவு செய்யுங்கள். சங்கம யுகத்தில் தான், வேறு எப்போதுமே தந்தை வருவதில்லை. நீங்களும் கூட நம்பர்வாறு புருஷார்த்தத்தின் அனுசாரம் அறிந்திருக்கிறீர்கள். பாபாவை தெரிந்திருக்கிறது கூட நம்பர்வாறு முயற்சியினுடைய அனுசாரம்தான். அநேக குழந்தைகள் தந்தையை மறந்து விடுகின்றனர். அதனால் அதிக ஏமாற்றம் அடைகின்றனர். ராவணன் அதிகமாக ஏமாற்றக்கூடியவன். அரை கல்பத்தின் விரோதி ராவணன். அதனால் பாபா சொல்கிறார், தினந்தோறும் காலையில் எழுந்து இந்த விச்சார சாகர மந்தன் செய்யுங்கள் மற்றும் இதற்கான சாற்று வையுங்கள். எவ்வளவு நேரம் நாம் பாபாவை நினைவு செய்தோம், எவ்வளவு கரை நீங்கி இருக்கும். எல்லாமே நினைவின் ஆதாரத்தில் தான் உள்ளது. குழந்தைகள் தங்களின் முழு ஆஸ்தியையும் பெறுவதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். நரனிலிருந்து நாராயணர் ஆக வேண்டும். இது உண்மையான சத்திய நாராயணனின் கதையாகும். பக்தர்கள் பௌர்ணமி என்று சத்திய நாராயணரின் கதையை காலட்சேபம் நடத்துகின்றனர். இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், 16 கலை சம்பூர்ணமாக ஆக வேண்டும்.
சத்தியமான தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் அது போல் ஆக முடியும். பாபா ஸ்ரீமத் தருபவர். பாபா சொல்கிறார், இல்லறத்தில் இருங்கள், வேலை தொழில்கள் என்று எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், பாபாவை அவசியம் நினைவு செய்ய வேண்டும், தூய்மையாக வேண்டும், அவ்வளவுதான். நினைவு செய்யவில்லை என்றால் ராவணனிடம் எங்காவது ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் நினைவின் முக்கிய அவசியத்தை புரிய வைக்கிறார். சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். தேகத்துடன் கூடவே தேகத்தின் உறவுகள் அனைத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள். பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினையுங்கள். இல்லையென்றால் கடைசியில் மிக மிக வருத்தப்படுவீர்கள், அதிகமாக ஏமாற்றம் அடைவீர்கள். ஏதேனும் அப்படி வேகமாக அடி விழும் மாயா ஒரேடியாக முகத்தை கருப்பாக்கிவிடும். முகத்தை வெள்ளையாக தூய்மையாக ஆக்குவதற்காக பாபா வந்துள்ளார். ஆத்மா நம்ம எல்லாரையும் சுத்தமாக்குறதுக்காக தான் பாபா வந்திருக்கிறாரு. இச்சமயம் அனைவரும் ஒருவரை ஒருவர் முகத்தை முற்றிலும் கருப்பாக ஆக்கி கொண்டுள்ளனர். வெள்ளையாக ஆக்குபவர் ஒரே ஒரு பாபா தான். அவருடைய நினைவில்தான் நீங்கள் தூய்மையான சொர்க்கத்தின் எஜமானராக ஆவீர்கள். இது தூய்மை இல்லாத உலகம்தான். தூய்மை இழந்தவர்களை தூய்மை ஆக்குவதற்காகவே தந்தை வந்திருக்கிறார். மற்றபடி உங்களுடைய வேலை தொழில் ஆகியவற்றுடன் அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஷரீர நிர்வாகத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். பாபாவோ மன்மனா பவ என்பதை மட்டுமே சொல்கிறார். என்னை மட்டும் நினைங்க அப்படிங்கறது தான் சொல்றார் அவர். நாங்கள் எப்படி தூய்மையான உலகின் எஜமான் ஆவது என்று நீங்கள் கேட்கவும் செய்கிறீர்கள். பாபா என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே சொல்கிறார், அவ்வளவுதான். தூய்மை ஆவதற்கான வேறு எந்த ஒரு உபாயமும் அதாவது பரிகாரமும் கிடையாது. எவ்வளவுதான் தான புண்ணியம் ஆகியவை செய்தாலும், எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரி, நெருப்புக்குள் வருவதும் போவதுமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயனும் கிடையாது. ஒரு தந்தையின் நினைவை தவிர. மிகவும் எளிய விஷயம் இதுதான். பாபாவை நினைக்கிறது மட்டும்தான் எளிய விஷயம். இது சகஜ யோகம் என்றே சொல்லப்படுகிறது. தன்னைத்தான் கேளுங்கள். நாம் நம்முடைய இனிமையிலும் இனிமையான தந்தையை ஒரு நாளில் எவ்வளவு நினைவு செய்கிறோம். தூக்கத்திலோ எந்த ஒரு பாவமும் நடப்பதில்லை, அஷரீரி ஆகிவிடுகின்றனர். மற்றபடி பகலில் அநேக பாவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. மேலும் பழைய பாவங்களும் நிறைய உள்ளன. நினைவின் முயற்சி செய்ய வேண்டும். இங்கே வருகிறீர்கள் என்றால் இந்த முயற்சியை செய்ய வேண்டும். வெளி உலகின் வீண் சிந்தனைகளை அப்புறப்படுத்தி விடுங்கள். இல்லையென்றால் வாயு மண்டலத்தை மிகவும் கெடுத்து விடுகிறார்கள். வீட்டை பற்றிய விஷயம், தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. சில நேரம் குழந்தைகளின் நினைவு வரும், சில நேரம் குருவின் நினைவு வரும். எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குமானால் வாயு மண்டலத்தை கெடுத்து விடுவார்கள். முயற்சி செய்யாதவர்கள் விகனங்களை ஏற்படுத்துவார்கள். இவை எவ்வளவு நுட்பமான ஆழமான விஷயங்கள் ஆகும். பாபா இப்போதுதான் ஆஸ்தியை தருகிறார், பிறகு அரை கல்பத்திற்கு கவலையற்று இருப்பார். லௌகிக்க தந்தையின் சிந்தனை மற்றும் எல்லையற்ற தந்தையின் சிந்தனைக்கிடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது. லௌகிக்க அப்பா நம்மளை பத்தி நினைக்கிறதுக்கும் எல்லையில்லாத சிவபாபா நம்மளை பத்தி நினைக்கிறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு. பாபா சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் எனக்கு எவ்வளவு சிந்தனைகள் இருக்கு. பக்தர்கள் எவ்வளவு அடிக்கடி நினைவு செய்கின்றனர். சத்தியுகத்தில் யாருமே நினைவு செய்வதில்லை. பாபா சொல்கிறார், உங்களுக்கு எவ்வளவு சுகம் தருகிறேன். அதனால் உங்களுக்கு அங்கே சத்தியுகத்தில் என்னை நினைவு செய்வதற்கான தேவையே இருக்காது. எனக்கு தெரியும், நம்முடைய குழந்தைகள் சுகதாமம் சாந்தி தாமத்தில் அமர்ந்துள்ளனர். வேறு எந்த ஒரு மனிதரும் இப்படி புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட தந்தை மீது நிச்சய புத்தி உள்ளவராக ஆவதில் மாயா விக்னத்தை ஏற்படுத்துகிறது. பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களே ஆனால், என்ன மட்டும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்கள் மீது படிந்துள்ள வெள்ளி செம்பு இரும்பு ஆகிய அலாய்கள் அதாவது கரைகள் நீங்கிவிடும். பாபாவை நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆத்மாவாகிய நம்ம மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவ கரைகள் நீங்குது.
கோல்டன் ஏஜ்ல இருந்து, அதாவது சத்தியுகத்திலிருந்து சில்வர் ஏஜ், அதாவது திரேதாயுகம் வரும்போது கூட 2 கலைகள் தான் குறைந்து விடுகிறது. இந்த விஷயங்களை நீங்கள் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் செய்கிறீர்கள். உண்மையான பிராமணர் என்றால் அவருடைய புத்தியில் நல்லபடியாக இந்த விஷயங்கள் பதியும். இல்லை என்றால் பதியாது. நினைவு நிலைக்காது. அனைத்துமே பாபாவை நினைவு செய்வதின் ஆதாரத்தில் தான் உள்ளது. பாபா தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அடிக்கடி சொல்கிறார். பாபா சொல்றார், என்னை மட்டும் நினைங்க ஹே குழந்தைகளே என்று ஆத்மாக்களுக்கு தான் பாபா சொல்கிறார். அந்த நிராகார பரமாத்மாவும் கூட ஆத்மாக்களுக்கு சொல்வார். முக்கியமான விஷயமே இதுதான். யாராவது வந்தால் அவர்களுக்கு முதலில் அல்லாஹ், அதாவது அப்பா நினைவு செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். அப்பாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. மற்றபடி வெறும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டாம். இதை மட்டும் சொல்லுங்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இதைதான் உள்ளுக்குள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஆத்மா, நம்ம ஒரு ஆத்மா, நம்ம ஒரு ஆத்மா அப்படிங்கறத உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டே இருக்கணும், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாடுகின்றனர் இல்லையா, துளசிதாசர் சந்தனம் பூசினார், ரகுவீர் திலகம் அணிந்தார். திலகம் என்பது ஸ்தூலமானதல்ல. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். திலகம் உண்மையில் இச்சமயத்தின் நினைவு சின்னம். நீங்கள் நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் ராஜ்யத்தின் திலகத்தை அணிந்து கொள்கிறீர்கள். ராஜ்யத்தின் திலகம் கிடைக்கும் என்றால் சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணி ஆவீர்கள் என்று பொருள். பாபா எவ்வளவு சுலபமாக புரியும்படி சொல்கிறார். இதை மட்டும் நினைவு செய்யுங்கள். நாம் ஆத்மா, சரீரம் அல்ல. நாம் பாபாவிடம் இருந்து ஆஸ்தி பெற வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் ஆத்மா ஒரு புள்ளியை போல் இருக்கிறோம். பாபாவும் ஒரு புள்ளியாக உள்ளார். பாபா ஞான கடலாக, சுகத்தின் கடலாக இருக்கிறார். அவர் நமக்கு வரதானம் தருகிறார். இவருக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். பிரம்மா பாபாவுடைய உடல்ல அவருக்கு பக்கத்துல வந்து சிவபாபா வந்து உட்கார்ந்துக்கிறார். குரு தம்முடைய சீடனை பக்கத்தில் அமர்த்தி வைத்து கற்றுத் தருகிறார். இவரும் பக்கத்தில் அமருகிறார். குழந்தைகளுக்கு இதை மட்டும் சொல்கிறார். தன்னை ஆத்மா என உணருங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். சத்தியுகத்திலும் நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் தந்தையை அறிய மாட்டீர்கள். நாம் ஆத்மா சரீரத்தை விடுகிறோம், பிறகு வேறொன்றை எடுக்கிறோம். டிராமாவின் அனுசாரம் உங்களுடைய பாற்றே இது போலதான் உள்ளது. அதனால் உங்களுடைய ஆயுள் அங்கே நீண்டதாக இருக்கும், தூய்மையாக இருப்பீர்கள். சத்தியுகத்தில் நீண்ட ஆயுள் இருக்கும், கலியுகத்தில் குறைந்து விடும். அங்கே இருப்பவர்கள் யோகிகள், இங்கே இருப்பவர்கள் போகிகள். யோகிகள் தூய்மையாக இருப்பார்கள். அங்கே ராவண ராஜ்யமே இருக்காது. ஆயுள் நீண்டதாக இருக்கும், இங்கே ஆயுள் எவ்வளவு குறைவாக உள்ளது. இது கர்ம போகம் என சொல்லப்படுகிறது. அங்கே அகால மரணம் ஒருபோதும் நடக்காது. ஆக பாபா சொல்கிறார், தந்தையை அறிந்து கொண்டீர்கள் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். தன்னை ஆத்மா என உணருங்கள். நாம் இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும். இன்னும் மீதமுள்ள நேரத்தை சேவையில் பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள், நீங்கள் மிகவும் ஏழைகள். அதனால் பாபாவுக்கு இரக்கம் வருகிறது. வயதான மாதர்கள் ஆகியவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தருவதில்லை. பாபா எந்த கஷ்டத்தையும் பாபா இங்க நமக்கு கொடுக்கறது இல்லை. வயதான மாதர்கள் பாமரர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். எதுவுமே படிக்காத தாய்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை பாமரர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று வயதான மாதர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்கலாம். கீதா பாடசாலைக்கு செல்கிறோம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். வயசான தாய்மார்கள்லாம் இருக்காங்க, நீங்கெல்லாம் எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா, நாங்கெல்லாம் கீதா பாடசாலைக்கு போறோம்னு சொல்லுங்க. இங்கே சங்கமத்தில் அந்த கிருஷ்ணரின் ஆத்மா 84 பிறவிகள் எடுத்து இப்பொழுது பாபாவிடம் ஞானம் பெற்று கொண்டிருக்கிறது. குழந்தைகள் கண்காட்சிகள் முதலியவற்றில் எவ்வளவு செலவு செய்கின்றனர், எழுதவும் செய்கின்றனர். இன்னார் நன்றாக ஞானத்தால் கவரப்பட்டார்கள் அப்படின்னு வந்து நம்ம பாபாவுக்கு எழுதவும் செய்யறோம். ஆனால் பாபா சொல்கிறார், ஒருவர் கூட இது போல் எழுதுவதில்லை. எது போல? நிச்சயமாக எல்லையற்ற தந்தை இந்த சமயம் இந்த பிரம்மாவின் உடலில் வந்துள்ளார்.
அவர் மூலம்தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க முடியும் அப்படின்னு யாரும் எழுதலையா. இதனால் பாபா புரிந்து கொள்கிறார், ஒருவருக்கு கூட நிச்சயம் ஏற்படவில்லை. இந்த ஞானம் மிக நன்றாக உள்ளது என்று வெறுமனே கவரப்படுகின்றனர், அவ்வளவுதான். ஏனிப்படி சரியாக காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தான் யோகத்தில் இருந்து தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். இதை செய்வதில்லை. பேச்சளவில் சொல்கின்றனர். பரமாத்மாவிடம் ஆஸ்தி பெறுவதற்கான ஞானத்தை புரிய வைப்பது மிக நன்றாக உள்ளது. ஆனால் தாங்கள் அதை அடைய வேண்டும். இது நடைபெறவில்லை. கொஞ்சம் கூட புருஷார்த்தம் செய்வதில்லை. பிரஜைகள் ஏராளமாக தயாராவார்கள். மற்றபடி ராஜாக்கள் உருவாக வேண்டும். அந்த முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தனது மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் எதுவரை பாபாவின் நினைவில் மகிழ்ச்சியாக மகிழ்ந்திருக்கிறோம். நாம் தான் மீண்டும் தேவதை ஆகிறோம். இவ்வாறெல்லாம் தனக்குத்தான் தனிமையில் அமர்ந்து பேசிக்கொள்ள முடியும். முயற்சி செய்து பாருங்கள். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் பாபா உத்தரவாதம் தருகிறார். என்ன நமக்கு கேரண்டி கொடுக்கிறாரு? நீங்கள் அரை கல்பத்திற்கு ஒருபோதும் அழமாட்டீர்கள், துக்கப்பட மாட்டீங்க. துக்கத்தினுடைய அழுகையே இருக்காது. இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா ராவணனாகிய மாயையை வெற்றி கொள்ள செய்கிறார். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறாரோ தனக்குத்தானே செய்கிறார். பிறகு நீங்கள் புது உலகத்திற்கு வருவீர்கள். பழைய உலகத்தின் கணக்கு வழக்கையும் முடிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். தூய்மை ஆவதற்கான யுக்தியும் பாபா சொல்கிறார். இது கயாமத்து, அதாவது விசாரணை மற்றும் தீர்ப்பிற்கான சமயம். அனைத்தும் விநாசமாக வேண்டும். புது உலகத்தின் ஸ்தாபனை நடைபெற வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் இந்த மரண உலகத்தில் இந்த சரீரத்தை விட்டு பிறகு புது உலகமாகிய அமரலோகத்தில் வருவோம். நாம் படிப்பதே புது உலகத்திற்காக தான். இது போன்ற வருங்காலத்திற்கான படிப்பை சொல்லித்தரக்கூடிய பாடசாலை வேறு எதுவுமே கிடையாது. ஆம், யார் அதிக தான புண்ணியம் செய்கின்றனரோ அவர்கள் ராஜாவிடம் பிறவி எடுப்பார்கள். கோல்டன் ஸ்பூனின் மவுத், பிறக்கும் போதே செல்வந்தராக பிறப்பது என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது அது. கலியுகத்திலும் யார் ராஜாக்களிடம் பிறவி எடுக்கின்றனரோ அவர்களுக்கும் கிடைக்கிறது. இருப்பினும் இங்கே அநேக விதமான துக்கங்கள் உள்ளன. உங்களுக்கோ வரும் 21 பிறவிகளுக்கு துக்கம் இருக்காது. ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். சொர்க்கத்தில் தங்க ஸ்பூன், இங்கே அரை கல்பத்திற்கான ராஜ்யம், இங்க அல்ப காலத்திற்கான ராஜ்யம். உங்களுடையது 21 பிறவிகளுக்கான ராஜ்யம். புத்தி மூலம் நல்லபடியாக காரியமாற்ற வேண்டும், புரிஞ்சுக்கணுங்கிறார். பிறகு புரிய வைக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் ராஜா ஆக முடியாது என்பது அல்ல. யாராவது கல்லூரி மருத்துவமனை கட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் அதற்கான பலன் கிடைக்கிறது. மருத்துவமனை கட்டுகிறார்கள் என்றால் அடுத்த பிறவியில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். சொல்கின்றனர் இல்லையா, இவருக்குள் ஆயுள் முழுவதும் காய்ச்சலே வந்ததில்லை என்று. நீண்ட ஆயுள் இருக்கும். அதிகமாக தானம் புண்ணியம் செய்கின்றனர், மருத்துவமனை ஆகியவற்றை கற்றுகின்றனர் என்றால் அப்போது ஆயுள் அதிகமாகும். இங்கோ யோகத்தினால் நீங்கள் சதா ஆரோக்கியம் செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள். யோகத்தால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு உடல் நலம் பெறுகிறீர்கள். இதுவோ மிகப்பெரிய மருத்துவமனையாக, மிகப்பெரிய கல்லூரியாக உள்ளது. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறார், யாருக்கு எங்கே மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அங்க மனம் ஈடுபடுகிறதோ, எங்கே மனம் ஈடுபடுகிறதோ அங்கே சென்று படிப்பை படிக்க முடியும். பாபா குழந்தையாயிட்டோம், பாபாவுடைய படிப்பை படிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த சென்டருக்கு வேணாலும் போலாங்கிறார். எங்களது சென்டருக்கு வர வேண்டும், இவர்களுடைய சென்டருக்கு ஏன் செல்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. யாருக்கு எங்கே வேண்டுமோ அங்கே செல்லலாம். விஷயமும் ஒன்றுதான். முரளியோ படிக்க செல்கின்றனர், அந்த முரளி இங்கிருந்து செல்கிறது. பிறகு சிலர் விஸ்தாரமாக நன்கு புரிய வைக்கின்றனர். சிலர் படித்துவிட்டு மட்டும் சொல்கின்றனர். சொற்பொழிவு செய்பவர்கள் நன்கு அரைக்கூவல் சவால் விடுவார்கள். எங்கே சொற்பொழிவு இருந்தாலும் முதலில் சொல்லுங்கள். ஷூபாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து
தந்தையாகிய என்னை நினைவு செய்வீர்களே ஆனால் உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லுங்க. மேலும் தூய்மையாகிய தூய்மையான உலகின் எஜமானர் ஆவீர்கள். எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, வெளி உலகின் வீண் சிந்தனைகளை விட்டு தனிமையில் அமர்ந்து நினைவின் முயற்சி செய்ய வேண்டும். அதிகாலையில் எழுந்து விசார் சாகர மந்தன் செய்ய வேண்டும். மேலும் தனது சார்ட்டை வைக்க வேண்டும். இரண்டாவது, எப்படி பக்தியில் தான புண்ணியத்திற்கு மகத்துவம் உள்ளதோ அதுபோல் ஞான மார்க்கத்தில் நினைவுக்கு மகத்துவம் உள்ளது. நினைவினால் ஆத்மாவை சதா ஆரோக்கியமாக செல்வந்தராக ஆக்க வேண்டும். அஷரீரியாக இருப்பதற்கான அபியாசம் செய்ய வேண்டும். வரதானம். கம்பைன்டு இணைந்த ரூபத்தின் சேவையின் மூலம் ஆத்மாக்களை நெருங்கிய தொடர்பிற்கு கொண்டு வரக்கூடிய கம்பைன்டு ரூபதாரி ஆகுக. கம்பைன்டு இணைந்த ரூபத்தின் சேவையின் மூலம் ஆத்மாக்களை நெருங்கிய தொடர்பிற்கு கொண்டு வரக்கூடிய கம்பைன்டு ரூபதாரி ஆகுக. விளக்கம். வெறும் பேச்சின் அதாவது சப்தத்தின் மூலம் சேவை செய்வதால் பிரஜைகளின் கூட்டம் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் சப்தத்தை கடந்த மேலான நிலையின் அவ்வக்த நிலையில் நிலை பெற்று பின்னர் சப்தத்திற்கு வாருங்கள். முதலில் அவ்வக்த நிலை, பிறகு சப்தத்தில் வருவது. இத்தகைய இணைந்த ரூபத்தின் கம்பைன்டு சேவைதான் வாரிசுகளை உருவாக்கும். சப்தத்தினால் கவரப்பட்ட ஆத்மாக்கள் பல சப்தங்களை கேட்கும் பொழுது மீண்டும் அலைப்பாய தொடங்கி விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் கம்பைன்டு ரூபதாரியாகி மாறி கம்பைன்டு ரூபத்தின் மூலம் சேவை செய்தால் அவர்கள் மீது வேறு எந்த ரூபத்தின் தாக்கமும் ஏற்படாது. ஸ்லோகன். வசதி வாய்ப்புகளில் எல்லையற்ற வைராக்கிய உணர்வினுடைய சாதனையை ஒருபோதும் மறைய விட்டு விடாதீர்கள். அதாவது வசதி வாய்ப்புகளில் சாதனங்களில் எல்லையற்ற வைராக்கிய உணர்வினுடைய சாதனையை ஒருபொழுதும் மறைய விட்டு விடாதீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.